மீனை வேக வச்சாச்சு, உருளைக்கிழங்க வேக வச்சாச்சு, ப்ரெட்டை தூள் பண்ணியாச்சு. வேக வச்ச மீனை முள் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்க தோலை எடுத்துட்டு நசுக்கி வச்சாச்சு. வெங்காயத்தை வெட்டியாச்சு, தக்காளியை வெட்டி வச்சாச்சு. சட்டியை அடுப்பில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோமா? வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட தக்காளியையும் போட்டுக்கோங்க. விருப்பம் இருந்தால் தக்காளி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா போட வேண்டாம். கட்லெட்டு கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தக்காளி சேர்த்துருக்கேன். சீரகத்தூள், கரம் மசாலா தூள், வதங்கிறதுக்கு ஏற்றாப்புல சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கிறதுக்கு பிறகு இது கூட நம்ம வேக வச்ச மீனை போட்டுடலாம். மீனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிற வேண்டியதான். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துன்னு நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு இல்லாத கட்லெட்டா. இப்போ இது நல்லா இன்னமும் கெட்டியாகணும் அப்படின்னா ப்ரெட்டு தூளும் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு தூளை போட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாகிடும். பார்த்தீங்களா, உருட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கு ஏற்றாப்புல சால்ட்டு பெப்பரு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கட்லெட்டு பிடிச்சு வச்சாச்சு. இப்போ இதை முட்டையில் தோட்டி, முட்டையில் முக்கி, ப்ரெட்டில் தோட்டி, எண்ணெய் காஞ்ச சட்டியில் போட்டுற வேண்டியதான். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. போட்ட உடனே பிரட்டிடாதீங்க, கட்லெட்டு உடஞ்சிரும். கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு பிரட்டி விடுங்க. நமக்கு ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து கிடைக்கும். உள்ளேயும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு எந்த மீனில் நீங்கள் கட்லெட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மீனில் செஞ்சுக்கலாம். முள் இல்லாத மீன், சதையில் முள் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மீனில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் முள் இல்லாமல் எடுக்கிறதுக்கு. கட்லெட்டு சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்லெட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லாவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது.